சார், டெல்லியில் மாணவர்களோட போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு. அதில் நிறைய பேர் வந்து அந்த போலீஸோட லத்தி சார்ஜ்னால காயப்பட்டிருக்காங்க. இப்போ நேற்று வந்து உங்கள் தலைவர் வந்து அந்த இடத்துக்கே போயிருந்தாரு. இப்போ உங்கள் தலைவர் என்ன சொல்றாரு சார்? நீங்கள் எந்த அளவுக்கு அந்த போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் இல்லத்தின் முன்னால் நின்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது இந்த போராட்டத்திற்கு வலிமை சேர்ப்பதே தவிர இதை திசை திருப்புவது ஆகாது. இந்த மாணவர்களுடைய அந்த எழுச்சி, இந்த போராட்டம் என்பது இந்தியாவையே வந்து தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. பொதுவா தமிழ்நாடு மட்டும்தான் இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளா நீட்டை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருந்திருக்கிறோம். இப்போ காக்ரோச் இயக்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது அனைவருக்குமான போராட்டம். யாரும் படிக்க கூடாது, கல்விங்கிறது சமமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் பொதுவா ஒன்றிய அரசை ஆளக்கூடிய பிஜேபி, அதனை இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தத்துவம் அனைவரும் அறிந்ததுதான். அவங்களுக்கு சமத்துவத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. கல்வி பரவலாக்கப்படணும் அப்படிங்கறதுலயும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இந்த சமூகம் பாகுபாடு நிறைந்த சமூகமா, ஜாதிய கட்டுமானத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கொள்கை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. இப்ப இந்த போராட்டத்துக்கு பல நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ஆளும் இந்த பிஜேபி அரசாங்கம். அதுல வந்து சில பேர் அடித்தவர்கள் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு ஆர்எஸ்எஸ் கும்பல் உள்ள பூந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் சீருடை அணியவில்லை என போராட்டக்காரர்கள் கேட்க அவரை சீருடை இல்லாத அந்த நபர் கடுமையாக தாக்குகிறார். இப்ப இந்த ஜென்சி என்ன சொல்லப்படக்கூடியவங்க சமூக வலைதளத்தோட நிப்பாங்க, களத்துல இறங்க மாட்டாங்க அப்படிங்கறதா அவங்களுடைய கணிப்பா இருந்தது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி நிச்சயமா அவங்க காவல்துறையினுடைய அந்த சீருடையில, ஏன்னா சில பேர்த்தினுடைய உடைகள்ல அவங்களுடைய பெயரே கிடையாது. அந்த அவங்க அந்த தடியில வந்து அந்த ஆணி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு போராட்டக்காரர்களை காயப்படுத்தணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல அந்த போராட்டக்காரர்களை கலைச்சுட்டாங்க. ஆனா கலைந்து சென்ற போராட்டக்காரர்கள் மீண்டும் ஒரு 3 மணி நேர இடைவெளியில மாலையிலிருந்தே மீண்டும் அதே ஜந்தர் மந்தர்ல கூட ஆரம்பிச்சுட்டாங்க. சோனம் வாங்சு காவல்துறை வந்து வலுக்கட்டாயமா அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட கடத்தி கூட்டிட்டு போற மாதிரி தான். அப்ப என்னன்னா ஒரே ஒரு கோரிக்கை தான், இந்தியா முழுவதும் ஒரே கோரிக்கை, ஒன்றிய அமைச்சர் பதவி விலகணும், தர்மேந்திர பிரதான். அப்ப இங்க புரட்சி வெடித்து விட்டது இந்தியாவில். நீங்க அப்படியே அறிவிக்கலாம், இந்தியாவில் இளைஞர்கள் புரட்சி வெடித்து விட்டது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், டெல்லியில மாணவர்களோட போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு. அதில் நிறைய பேர் வந்து அந்த போலீஸோட லத்தி சார்ஜ்னால காயப்பட்டிருக்காங்க. இப்போ நேற்று வந்து உங்க தலைவர் வந்து அந்த இடத்துக்கே போயிருந்தாரு. இப்போ உங்க தலைவர் என்ன சொல்றாரு சார்? நீங்க எந்த அளவுக்கு அந்த போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க? சார், இந்த மாணவர்களுடைய அந்த எழுச்சி, இந்த போராட்டம் என்பது இந்தியாவையே வந்து தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து மக்களுமே இங்கே தான் பார்க்குறாங்க. என்னடா இந்தியா வந்து ஒரு பெரிய ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டத்தில் இப்படி ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்வையிடுகிறார்கள். இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து இப்போ நான் சொல்லலாம், நிறையா கருத்துக்கள் வந்து நம்ம நேற்று கூட நம்ம பேசணும். அதை விட வந்து அங்கே அந்த களத்தில் இருக்கிறாப்புல ஒரு தோழர், தினேஷ் என்கின்ற ஒரு தோழர் இருக்கிறாப்புல. அவர் என்னன்னா AIYF அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியோட அமைப்பு, அதோடைய செயலாளர். அவர் என்ன சொல்றாருன்றதை இப்போ நம்ம நேரடியாக பார்ப்போம். அவற்றிருந்து நம்ம கேட்டுக்கொண்டு நம்ம மற்ற வேலைகளில் நம்ம கொஸ்டின்களை நம்ம தயார்படுத்துவோம். ஓகே சார், ஒரு நிமிடம் போருங்க. நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி முடிச்ச அப்புறம் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்ப்போம். வணக்கம் தோழர் தினேஷ். தோழர் தினேஷ், நான் சங்கத்தமிழன் பேசுறேன். வணக்கம் தோழர். ஓகே, என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குதுங்க. சரிங்க தோழர், நான் இப்போ ஒரு சேனல்ல வணக்கம் தோழர் தினேஷ். தோழர் தினேஷ், நான் சங்கத்தமிழன் பேசுறேன். வணக்கம் தோழர். ஓகே, என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குதுங்க. சரிங்க தோழர், நான் இப்போ ஒரு சேனல்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது இதை பத்தி கேட்குறாங்க. அங்கே மாணவர்களுடைய போராட்டம் எழுச்சி எப்படி இருக்குன்னு. அதை நான் சொல்றதை விட
நீங்கள் அங்கே களத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் அங்கேருந்து நேரடியாக சொன்னால் நல்லா இருக்கு. முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களுடைய என்ன பதவி, என்ன பொறுப்பு, உங்களை பற்றி நீங்கள் எந்த ஊரை சார் அறிமுகப்படுத்திட்டு அங்கே என்ன நடக்கின்றதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் சிறப்பாக இருக்கும். சரிங்களா. என்னோட பேர் தினேஷ் ஸ்ரீரங்கராஜ். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கிறேனுங்க. என் சொந்த ஊர் திருப்பூர். சென்னையில சட்டம் படிச்சு முடிச்சுட்டு மாநில பொறுப்புல இருந்துட்டு இப்போ தேசிய பொறுப்புக்கு வந்திருக்கேன். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் பொதுவா நீட் தேர்வை கண்டிச்சு 2016-17 காலகட்டங்கள்ல இருந்து நாங்க அந்த தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கறதா அமைப்பினுடைய முதன்மையான கோரிக்கை. தொடர்ந்து நாங்க அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி தான் போராடிட்டு இருக்கிறோம். இப்போ காக்ரோச் இயக்கம் இந்த எழுச்சி வந்த உடனே இந்த எழுச்சியினுடைய முதல் நாளிலிருந்து, ஏன்னா இந்த கோரிக்கை எல்லாத்துக்குமான கோரிக்கை. பொதுவா தமிழ்நாடு மட்டும்தான் இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளா நீட்டை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருந்திருக்கிறோம். ஏன்னா அந்த தேர்வினுடைய தன்மை, அது எவ்வளோ அநீதிகளை கொண்ட தேர்வு, குறிப்பா பாகுபாடுகள் நிறைந்த தேர்வு அப்படிங்கிறது நம்ம உள்ளபடியே தமிழ்நாடு ரொம்ப உணர்ந்து நம்ம முன்கூட்டியே இந்த தேர்வு பிற்காலத்துல ஒரு பெரிய அநீதி இழைக்கக்கூடிய ஒரு தேர்வா தான் இருக்கும் அப்படிங்கிறத, இதனுடைய ஆபத்தை முன்னறிந்து நம்ம போராட்ட களத்துக்கு வந்த மாநிலம் தமிழ்நாடு. பொதுவா நான் தமிழ்நாட்டில இருந்து வந்தங்காட்டி கூடுதல் நீட்டை பத்தியான புரிதலோட இப்ப அகில இந்திய பொறுப்புக்கு வந்தங்காட்டி அந்த தேர்வினுடைய பாதிப்புகளை எங்க அமைப்பின் சார்புல நாடு முழுக்க அந்த பிரச்சாரத்தினுடைய வடிவத்துல நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம். அதனால இப்ப காக்ரோச் இயக்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது அனைவருக்குமான போராட்டம். அதனால இந்த இப்ப ஜூன் 6ஆம் தேதி அபிஜித் தீப்கே ஜந்தர் மந்தர்ல அமெரிக்காவிலிருந்து போராட்டத்தை தொடங்கினாரு. அன்றைய தினத்திலிருந்தே அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் இந்த போராட்ட களத்துல தொடர்ந்து பயணிக்கிறோம். அதே போல ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து சிட்டின் தர்ணா, அதாவது தொடர் காத்திருப்பு போராட்டம் அப்படிங்கிற அடிப்படையில அபிஜித் தீப்கே அறிவிச்சு தொடங்கியதிலிருந்தும் முதல் நாளிலிருந்தே நாங்க அந்த களத்துல இருக்கோம். குறிப்பா நாங்க ஏஐஎஸ்எஃப் சார்புல ஒரு மாணவர்களுக்கான இலவச நூலகம் ஒண்ணு நாங்க அமைச்சிருந்தோம். பொதுவா ஏன்னா இது தொடர் போராட்டம் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு மாணவர்கள் வந்தாங்க. 24 மணி நேரமும் ஜந்தர் மந்தர்லயே தங்கி போராடக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த போராட்டத்தில் இருக்கு. அதனால வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க விருப்பப்படக்கூடிய நூல்களை கொடுத்து இலவசமா படிச்சுட்டு அதே சமயம் போராட்டத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில நாங்க அந்த இலவச மாணவர்களுக்கான நூலகத்தையும் ஜந்தர் மந்தர்ல அமைச்சிருந்தோம். பொதுவா இந்த அரசு, ஒன்றிய அரசு யாரும் படிக்க கூடாது, கல்விங்கிறது சமமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் பொதுவா ஒன்றிய அரசை ஆளக்கூடிய பிஜேபி, அதனை இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தத்துவம் அனைவரும் அறிந்ததுதான். அவங்களுக்கு சமத்துவத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, கல்வி பரவலாக்கப்படணும் அப்படிங்கிறதுலயும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இந்த சமூகம் பாகுபாடு நிறைந்த சமூகமா, ஜாதிய கட்டுமானத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கொள்கை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. அப்ப ஜாதிய பாதுகாக்கணும்னா கல்வி பரவலாக்க விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் தேசிய கல்வி கொள்கைய கொண்டு வராங்க. மாணவர்களை முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா கடந்த இதுவரைக்கும் நாடு விடுதலை பெற்றதுக்கு பின்னாடி பல்வேறு தலைவர்கள், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், சிங்காரவேலர், ஜீவா, எண்ணற்ற தலைவர்கள் விடுதலைக்காக போராட்டம் நடத்தும் பொழுது கூடவே கல்விக்காகவும் போராடிய நாடு இந்தியா. அதனாலதான் இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லயும் அரசு பள்ளிகள் இருக்கு. அது குறிப்பா தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்மாதிரியா. நீங்க அரசு கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களை கடந்து ஒன்றியங்கள்ல கூட நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க முடியும். குறிப்பா மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எனவே இத்தனை ஆண்டுகள் போராடிதான் இவ்வளோ முன்னேற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பிஜேபி வந்ததுக்கு பின்னாடி இந்த கல்வியை மீண்டும் பரவலாக்குவதற்கு பதிலாக அதை எப்படியாவது ஃபில்டர் பண்ணி மாணவர்களை வெளித்தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதை ஒட்டிதான் இன்னைக்கு நீட் தேர்வுங்கிறத கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அதை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம். சிறப்பு தினேஷ் அவர்களே. தினேஷ் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பிறந்து
தமிழகத்தில் வந்து மாணவர்களுக்காக கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உள்வாங்கி களமாடிய நீங்கள் இன்னைக்கு தேசிய அளவில் போயிருக்கிறீங்க. இப்போ தேசிய லெவலில் போனனால நீட்டை பற்றி எங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும், அதற்கான பிரச்சனைகள் நன்றாக தெரியும் என்பதை நீங்கள் உணர்ந்ததால் அங்கே வந்து நீங்கள் தேசிய லெவலில் கொண்டு போயிருக்கிறீங்கன்றது உங்களுடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு தெரிய வருகிறது. அதில் சிறப்பாக நாங்கள் அங்கே ஒரு நூலகத்தையே திறந்தோம் என்று சொன்னீர்கள், அதுவும் ரொம்ப சிறப்பு. இப்போ என்னுடைய கொஸ்டினுக்கு நேரடியாக வருகிறேன். இப்போ அதை உங்கள்கிட்ட கேட்டதே சரியாக இருக்கும். இப்போ இந்த போராட்டத்துக்கு பல நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ஆளும் இந்த பிஜேபி அரசாங்கம். அதில் வந்து சில பேர் அடித்தவர்கள் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு RSS கும்பல் உள்ள பூந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அது உண்மையா? அது உண்மைதானுங்க. ஏன்னா இப்போ நேற்றிலிருந்து அந்த செய்திகள் வெளிவர தொடங்கி இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய மக்கள் திரள், குறிப்பா மாணவர் இளைஞர்கள் இந்த எண்ணிக்கையில திரளுவாங்கன்னு அரசு எதிர்பார்க்கல. ஒரே ஒரு செய்தி மட்டும் 20ஆம் தேதி நாடு முழுக்க சென்றடைஞ்சிருக்கு. அந்த செய்தி ரொம்ப எளிமையானது. ஒட்டுமொத்த மாணவர்களும் இளைஞர்களும் இந்த அரசுக்கு எதிராக கொந்தளிப்புல இருக்கிறாங்க. இதுதான் 20ஆம் தேதி நம்ம கண்கூடாக பார்த்தது. அதனால இந்த அரசு எதிர்பார்க்கல. அவங்க என்ன நினைச்சாங்க, பொதுவா இந்த காக்ரோச் இயக்கம் எங்கிருந்து தொடங்கியது, சமூக வலைதளத்திலிருந்து தொடங்கியது. பொதுவா எல்லாத்துக்கும் இப்ப ஜென்சி அப்படிங்கிறது அரசியல் பொலிட்டிக்கல் டேமா, அதாவது 20 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை ஜென்சின்னு இப்போ பொலிட்டிக்கல் டேம் வச்சு நம்ம குறிப்பிடுறோம். இப்ப இந்த ஜென்சி என்ன சொல்லப்படக்கூடியவங்க சமூக வலைதளத்தோட நிப்பாங்க, களத்துல இறங்க மாட்டாங்க அப்படிங்கறதா அவங்களுடைய கணிப்பா இருந்தது. ஏன்னா அபிஜித் தேவ்கே மிகச்சரியாக இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வேலையில்லாத திண்டாட்டத்துல பரிதவிக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து ரொம்ப ஒரு அவருடைய மாண்புக்கே இழுக்கா ஒரு கரப்பான் பூச்சிகள் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொச்சைப்படுத்திய போது அந்த வார்த்தை மிகச்சரியா வந்து அவரு பயன்படுத்தி ஒரு இன்ஸ்டால ஒரு பக்கத்தை உருவாக்குறாரு. அந்த பக்கத்தை உருவாக்கி சில மணி நேரங்கள்லயே பிஜேபியினுடைய அபிஷியல் அக்கௌண்ட்டையே தாண்டி அதிகமான ஃபாலோவர்ஸ அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட் சென்றடையுது. அப்படிங்கும் போது இது வெறும் சமூக வலைதளத்தோட நின்றுடுவாங்க, வீதிக்கு வர மாட்டாங்க அப்படிங்கறதா இந்த அரசனுடைய கணிப்பா இருந்தது. அதனாலதான் 20ஆம் தேதி லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் திரளுவாங்கிறது இந்த அரசு எதிர்பார்க்கல. அப்ப ஒட்டுமொத்த காவல்துறை வந்து 6000 பேருன்னு கணக்கு சொல்றாங்க டெல்லியில. அப்ப டெல்லி வந்து பொதுவா அந்த பரப்பளவு தெரியுங்க நமக்கு. அப்போ இங்க மக்கள் ஜனத்திரள்ங்கிறது அதிகம் பொதுவா டெல்லி. அப்படிங்கும்போது இந்த 1 லட்சம் மாணவர்கள்லாம் நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. அந்த டெல்லியினுடைய பரப்பளவுக்கு ஜந்தர் மந்தர் மட்டும் கிடையாது, சுற்று வட்டார பகுதி முழுக்க மாணவர் இளைஞர்கள் மட்டும்தான். அன்னைக்கு போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டிருந்தது, எந்த சாலைகள்லயும் எந்த வாகனங்களும் இல்ல, முழுக்க மாணவர்கள் இளைஞர்கள் நடந்துதான் போய் அந்த ஜந்தர் மந்தருக்கு போகணும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் அரசு கொண்டு வந்தது. அப்போ RSS பிஜேபி நிச்சயமா அவங்க காவல்துறையினுடைய அந்த சீருடையில, ஏன்னா சில பேர்த்தினுடைய உடைகள்ல அவங்களுடைய பேரே கிடையாது. அந்த பேரு எப்பொழுதுமே காவல்துறை வந்து அந்த பட்டையை அணிஞ்சிருப்பாங்க. CRPF இந்த மாதிரி அவசர கால போலீஸ் அதிரடிப்படை அந்த மாதிரி ஒருத்தருடைய அவருடைய மார்பு பகுதியில் அந்த பேரை பொருந்திய அட்டை கிடையாது. அதே போல சில இப்ப சமூக வலைதளங்கள்ல அந்த காட்சிகள் வெளிவருது. அவங்க அந்த தடியில வந்து அந்த ஆணி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு போராட்டக்காரர்களை காயப்படுத்தணும். ஒரு தடவை அடிச்சா இந்த பயத்தை கொண்டு மீண்டும் அவர்கள் போராட்ட களத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தினாங்க. அது இப்ப மட்டும் கிடையாதுங்க. நான் சொன்ன இந்த 1.5 மாதங்கள்ல பல்வேறு நெருக்கடிகள். ஏன்னா இப்ப உங்களுடைய டெல்லியினுடைய தட்பவெட்ப நிலை தெரியும். பொதுவா டெல்லி வந்து எல்லா காலகட்ட தட்பவெட்பமும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். எல்லா கிளைமேட்டுமே, வெயில்னா வெயில் கடுமையா இருக்கும், மழைனா மழை கடுமையா இருக்கும், குளிர்னா குளிர் கடுமையா இருக்கும். இப்ப வந்து ரொம்ப புழுக்கமா இருக்கும், மழையும் சேர்ந்து பெய்யுது. அப்போ மழைக்கே ஒரு பந்தல் அமைக்கிறதுக்கு இந்த அரசு எங்களை அனுமதிக்க கிடையாது. கடுமையான சண்டை போட்டோம். நாங்க சொன்ன நூலகம் அமைச்சிருந்தோம். அந்த நூலகத்துல எங்களுடைய நூல்கள் எல்லாமே மழையில நனையக்கூடிய ஆபத்து இருந்து நாங்க சண்டை போட்டு பல்வேறு தடவை நாங்க வந்து காவல்துறையிட்ட ஒரு மோதல் செய்ய வேண்டிய நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். அதே போல காக்ரோச் ஜனதா கட்சி அவங்க மேடை அமைக்கிறதுக்கு, ஒளிபெருக்கி அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கடுமையான நெருக்கடிகளை இந்த அரசு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. அதனால முந்தா நேத்து RSS உள்ளிட்ட அனைவரையுமே இந்த அரசு வந்து காவல்துறையினுடைய சீருடையில உள்ள நுழைச்சு போராட்டக்காரர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க.
ஆனா மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல அந்த போராட்டக்காரர்களை கலைச்சுட்டாங்க. ஆனா கலைந்து சென்ற போராட்டக்காரர்கள் மீண்டும் ஒரு 3 மணி நேர இடைவெளியில மாலையிலிருந்தே மீண்டும் அதே ஜந்தர் மந்தர்ல கூட ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்தும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், இன்னைக்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், நேற்று இரவு இன்று அதிகாலையில எல்லாம் தொடர்ந்து இப்பவும் மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு, துளிச்சுட்டு தான் இருக்குங்க. ஆனாலும் அங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர் இளைஞர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன? இப்போ இளைஞர்கள் தொடர்ந்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க அவங்கள வந்து போராட்ட களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இதுக்கு அடுத்தபடியாக என்ன திட்டம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? இப்ப நீங்க சோனம் வாங்சு அவரை வந்து தொடர்ந்து 20 நாள் உண்ணாவிரதம் இருந்தாரு. அவரை வந்து காவல்துறை வந்து வலுக்கட்டாயமா அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட கடத்தி கூட்டிட்டு போற மாதிரி தான் ஜந்தர் மந்தர் ஏரியால இருந்து வலுக்கட்டாயமா அவரை தூக்கிட்டு போனாங்க. அதன் பின்னாடிதான் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு வந்து தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்தே வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த போராட்டத்துக்கு. அப்புறம் இப்ப நீங்க தடியடி நடத்தினதுக்கு பின்னாடி இந்தியா முழுவதுமே இன்னைக்கு எல்லா நகரங்களிலும் மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு நம்ம சென்னையில பால நிலத்திலையும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை அங்க தமிழ்நாட்டுல தோழர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா ஒரே ஒரு கோரிக்கை தான், இந்தியா முழுவதும் ஒரே கோரிக்கை, ஒன்றிய அமைச்சர் பதவி விலகணும். தர்மேந்திர பிரதான் நேற்றைய தினம் என்டிஏ கூட்டத்துல பிரதமர் பேசுறாரு, இனிமேல் இது போல ஒரு தவறு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? தர்மேந்திர பிரதானம் நாங்க மாத்த மாட்டோம் அப்படிங்கிறார். அப்போ ஜனநாயகத்துல லட்சக்கணக்கான இளைஞர் மாணவர்கள் தலைநகரத்துல திரண்டு ஒரு எதிர்ப்பு குரல்ல தெரிவிக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இந்த இயக்கம் என்பது 1.5 மாத காலமா நடந்துட்டு இருக்கு. இந்த அரசு ஒரு நாள் கூட போராட்டக்காரர்களை அழைச்சு உங்களுடைய கோரிக்கை என்ன, சரி நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிற அளவு இந்த ஜனநாயக பண்பே கிடையாது. அதுதான் பிஜேபி. பிஜேபிங்கிறது ஏன் நம்ம பாசிஸ்ட் கட்சி 2 பேரை அழைத்து வந்து ஒரு அமைச்சர் பேசியதாக செய்தி வந்தது, சௌராக் உட்பட 2 பேரை. இல்ல அது திங்கட்கிழமை நாடாளுமன்ற பேரணி அறிவிச்சதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டதுக்கு பின்னாடிதான் கூப்பிட்டு பேசினாங்க. ஜேபி நட்டா கூப்பிட்டு பேசினாரு. அதுவே சரி கிடையாது. சரி, திங்கட்கிழமை பேசினாரு. ஆனா நேத்து என்ன பேசியிருக்கிறாரு பிரதமர்? அதேதான் சொல்லியிருக்கிறார். அதாவது அடுத்த ஆண்டு இது போல தேர்வுகள்ல வந்து வினாத்தாள் கசிவோ இது போல எந்த குளறுபடிகளும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நாங்க தர்மேந்திர பிரதான பதவி விலக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற. அப்போ நீங்க இது வந்து ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க போராட்டங்கிறது 10 பேரோ 15 பேரோ கிடையாது, லட்சக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில திரண்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் எல்லா தலைநகரங்கள் நகரங்கள்லயும் போராட்டங்கள் இப்ப விரிவடைந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஜனநாயகத்துக்கான மதிப்பெண் இருக்கு. இந்தியா வந்து உலகத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜனநாயக நாடுன்னு நம்ம உலக மேடைகள்ல நம்ம மாறுதட்டி பேசுறோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? இந்தியாவுல ஜனநாயகத்துக்கான அந்த பண்பு கூறே இன்னைக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்தின் தன்மையின் மீது இவங்க நம்பிக்கை இழந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாடாளுமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்டங்கள் அனைத்துமே எதிர்கட்சிகளுக்கு விவாதிப்பதற்கான உரிய நேரத்தையோ வாய்ப்பையோ வழங்காம தான் அவசர கதியில நடத்துறாங்க. அதே போல நாடாளுமன்றத்துல தங்களுடைய அதிகப்படியான பெரும்பான்மையை உருவாக்குவதற்கு இவங்க என்னென்ன சித்தி விளையாட்டுகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க நம்ம தினசரி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பிஜேபி இந்த கட்சி வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற கட்சி. அதனால இந்த ஆணவ போக்கோடு இருக்கிறாங்க. நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையில வெற்றி பெறும் வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. நாளுக்கு நாள் நாடு முழுக்க இந்த போராட்டம் பரவிக்கிட்டே இருக்கு, தீவிரமடையும். அப்ப நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வராம நீங்க போராட்டத்துல இருந்து பின்வாங்கறதா இல்ல, சரிங்களா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா இங்க காவல்துறையை கொண்டு கடுமையான தாக்குதல், கை முறிஞ்சிருக்கு, கால் முறிஞ்சிருக்கு, ரத்த காயங்கள். இன்னைக்கு சமூக வலைதளத்தை நீங்க திறந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாருமே ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளம் மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கு. அப்ப லட்சக்கணக்கான இளைஞர்கள்னா அத்தனை இளைஞர்களும் இன்னைக்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்துறாங்க. உறுதியா நீங்க சொல்லுவது உறுதி. அபிஜத்தை வந்து தாக்கப்பட்டார்னு சொன்னாங்களே, அவருக்கு என்ன அப்ப நிலைமை எப்படி இருக்கு? இப்ப அவர் சரியா இருக்காரு, மன உறுதியோட இப்ப போராட்ட களத்துலதான் இருக்காருங்க. போராட்ட களத்துல இருக்கிறாரு. ஆமா. சரி, நேத்து எங்க தலைவர் இங்க வந்தாரு, தொல் திருமாவளவன். அப்ப அது எப்படி இருந்துச்சு?
இது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியது. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நேரடியா வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களை, போராடக்கூடிய மாணவர்களை சந்திச்சு அவர்களுக்கான நம்பிக்கை, தங்களுடைய சாலிடாரிட்டியை தெரிவிப்பது என்பது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியது. குறிப்பா தமிழ்நாட்டுல தோழர் திருமாவளவன் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு தலைவர். அப்ப தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரி தலைவர்கள் வரும்பொழுது நம்மளுடைய கோரிக்கைகளும் இன்னும் டெல்லியில போராடக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமில்லாம நாடு முழுக்க ஏன் தமிழ்நாடு நீட்டை எதிர்த்தது அப்படிங்கறது தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கு. ஆமா ஆமா. வேற என்னென்ன யாரெல்லாம் வந்தாங்க தலைவர்கள்? எழுச்சி தமிழர் திருமாவளவன், அப்புறம் நான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பியை நான் பார்த்தேன், வெங்கடேஷ் அவர்கள் வந்திருந்தார். அவருடைய என்னுடைய எம்பி தான். வேற யாராவது வந்திருந்தால் களத்திற்கு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் துப்பராயன், தோழர் சந்தோஷ்குமார், அது போல அநேகமா எல்லா கட்சிகளுமே இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா கட்சியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவில் இருந்து யாரும் வந்தார்களா? ராசா முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்க. ராஜா ஆரம்பத்தில் வந்தாரு. நான் சொல்றது இந்த பெரிய கலவரத்திற்கெல்லாம் பிறகு, மாணவர்களை தாக்குதலுக்கு பிறகு வந்தார்களா? நேற்றைய தினம் நாங்க பாக்கலீங்க. சரியான இங்க இன்டர்நெட் கிடையாது. இப்ப நானே இப்ப உங்ககிட்ட பேசுறதே வந்து எங்க அலுவலகத்துக்கு வந்துதான் பேசிட்டு இருக்கேன். அதாவது செய்திகள் உடனே கூட எங்களால பார்க்க முடியல. வேற வந்து குறிப்பா வந்து ஒரு சினிமா நடிகர், வில்லனாக நடிக்கிற ஒரு நடிகர் பிரகாஷ் ராஜ் எல்லாம் வந்திருந்தாரு அங்க. அதெல்லாம் எப்படி நல்லா சிறப்பா இருந்துச்சா? உண்மையிலேயே அவர் தொடர்ந்து பொதுவா பிஜேபி அரசுக்கு எதிராக, குறிப்பா எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவங்க படுகொலைக்கு பின்னாடி அரசியல்ல அவர் நேரடியா ஈடுபட தொடங்கிட்டாரு. அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கல்புர்கி, கோவிந்த் பன்சாரே, கௌரி லங்கேஷ் இவங்க எல்லாருமே படுகொலை செய்யப்பட்ட பொழுது இவங்க எல்லாருமே ஒரு இன்டெலெக்சுவல். ஏன் பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படிங்கறத தத்துவார்த்த ரீதியா விளக்கக்கூடிய எழுத்தாளர்கள், தலைவர்கள். கோவிந்த் பன்சாரே யாரு சிவாஜி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்காக தான் அவர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அப்போ கௌரி லங்கேஷனுடைய படுகொலைக்கு அப்புறம் தொடர்ந்து அவரு இந்த அரசை எதிர்த்து களமாடுவதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அவர் இங்கதான் இருக்கிறாரு. நீங்க ஞாயிறு திங்கள், சனிக்கிழமை ஞாயிறு திங்கள் அந்த தினங்கள் முழுக்க அவரு தொடர்ந்து அந்த மேடையிலேயே தான் அபிஜித்தோட அந்த மேடையிலேயே தான் அமர்ந்திருந்து அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாரு. சிறப்பு. நீங்க வந்து மற்ற நடிகர்கள் யாரும் வர்றாங்களா இங்க? நடிகர்லாம் ஸ்வரா பாஸ்கர் அவங்க வந்திருந்தாங்க. அதே போல ஊடகங்கள்ல இப்போ நிறைய நாங்க செய்திகள்ல பார்த்தோம். பொதுவா ஹிந்தி சினிமால இருக்கக்கூடிய பிரபலமான திரைப்பட நடிகர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ தொடர்ந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு சிறப்பு. ஏன்னா பொதுவான மக்கள் மட்டுமல்லாமல் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. அந்த வகையில வந்து தமிழகத்தின் முதல்வராக இருக்கின்ற இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஆதரவோடு தான் இன்று ஆட்சியில் இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவோடு ஆட்சியில் இருக்கிறார். இப்ப அவர்களாம் நீங்க குரல் கொடுக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்களா? கண்டிப்பா. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தான் அந்த பெருமை இருக்குதுங்க. ஏன்னா இந்த நீட் தேர்வுடைய ஆபத்தை முதல்ல உணர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு சமூக நீதி கொள்கையில ஒரு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நம்ம பெருமையா சொல்றோம். அதனாலதான் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை ஆனாலும் சரி, நீட் தேர்வானாலும் சரி, இது எல்லாத்துக்கும் முதன்மையானது அந்த WTO கேட்ஸ் ஒப்பந்தம் 2015. அப்போ இந்திய ஒன்றிய அரசு அங்க கையெழுத்து போடும் போது கூட முதல்ல அத பத்தி மக்கள்கிட்ட, சாமானிய மக்கள்கிட்ட கூட எடுத்து விளக்கி எல்லாரும் போராட்ட களத்துக்கு வர வச்சது தமிழ்நாடு மட்டும்தான். அதே போல நீட்டுக்கு விலக்கு வேணும் அப்படிங்கறதுல ஒருமித்த குரல், அநேகமாக பிஜேபியை தவிர தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலோட எல்லாம் அந்த தீர்மானங்களை நம்ம நிறைவேற்றி ஆளுநருக்கு அதன் பின்னாடி அவரு கிடப்புல போட்டது உச்ச நீதிமன்றம் மீண்டும் அறிவுறுத்தி அதன் பேர்ல மீண்டும் நம்ம நிறைவேற்றி அந்த வரலாறு நமக்கு உண்டு. அப்ப எனவே இப்போ மீண்டும் தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பா முதலமைச்சருடைய ஒரு குரல் வருந்தா அந்த குரல் இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில, இன்னும் சொல்ல போனா இந்த நீட் தேர்வினுடைய ஆபத்தை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துவதற்கு ஒரு முக்கியமான வலுவான குரலாக இருக்கும். சிறப்பு தீபக் அவர்களே. அதுல முக்கியமா வந்து தமிழக முதல்வரும் நிச்சயமாக இதற்காக வந்து மன்னிக்கணும் தினேஷ் அவர்களே, நிச்சயமாக தமிழக முதல்வரும் இதற்காக குரல் கொடுப்பார், வாய்ஸ் கொடுப்பார் என்று நம்புகிறோம்.
ஒரே ஒரு நிமிடம் நெறியாளர், ஏன்னா நானே நிறைய கேள்விகளை கேட்டேன், நெறியாளர் ஏதோ உங்களிடம் கேட்க விரும்புகிறார், அவரை பேச விரும்புறீங்களா? ஒரு நிமிஷம், நான் ஒரு நிமிடம். வணக்கம் சார். வணக்கங்க. சார், இப்போ அங்க போராடக்கூடிய மாணவர்களுக்கு உணவு, தண்ணீர் இதெல்லாமே கிடைக்குதா? அதாவது நீங்க அது ஒரு புதிய அனுபவம், அது ஒரு உற்சாகமான அனுபவம். அது நேரடியா பார்க்கும்போது அந்த அனுபவத்தை நம்ம உணர முடியுங்க. அதாவது இந்த போராட்டம் ஏன் இவ்வளவு பெரிய வெற்றியா, வெற்றிங்கிறது கோரிக்கை, நம்ம நிச்சயமா வெற்றி பெற்றுவோம். இப்ப இந்த போராட்டம் இப்ப இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் திரண்டு இருக்காங்க. அது எதனால இந்த மக்களுக்கும் அதனோட இந்த அரசின் மீதான கோபம் இருக்கு. அத இங்க போராடக்கூடிய மாணவர்களுக்கு தண்ணி, பிஸ்கட்டு, உணவுகள், எல்லா பல வகைகள் எல்லாத்தையுமே எல்லாரும் வாரி வழங்குறாங்க. அங்க இருக்க மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, கொடுத்துட்டே இருக்காங்க. அதே போல நீங்க இப்ப உண்ணாவிரதத்துல இருந்தாங்க. இப்போ எங்க அமைப்பை சார்ந்த தொடர்கள் 4 தினம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. எல்லாருமே பொதுவா இங்க புழுக்கன்னு நான் சொன்ன பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய கிளைமேட். அப்போ அவங்க விசிறி விட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப புதிய அனுபவமா இருந்தது. நீங்க விசிறதுன்னா ஒரு ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சும்மா ஒரு ஒரு நிமிடம் 2 நிமிடங்கள்லாம் கிடையாதுங்க. மணிக்கணக்கா ஒருத்தர் விசிறிக்கிட்டே இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒருத்தர் இல்லைங்க, பல பேரு அந்த அன்பு பாராட்டக்கூடிய இத இந்த போராட்ட காலத்துல கண்கூடாக பார்த்தது ஒரு புதிய அனுபவம். இதுதான் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி. அதாவது இந்த அரசுக்கு எதிரான ஒரு கோபம் என்பது எல்லார்கிட்டையும் இருக்குது அப்படிங்கறத திட்ட தெளிவா நம்மளால பார்க்க முடியும். ஓகே சார். ஓகே சார், இந்த போராட்டம் கண்டிப்பா வெற்றி பெறணும்னு எங்க சேனல் சார்பா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க தோழர். ஒரு நிமிஷம் கொடு. தோழர் தினேஷ் அவர்களே, அதுல குறிப்பா இந்த ஜோனம் வாங்சுங் தொடர்ந்து அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவருடைய உடல்நிலை இப்ப எப்படி இருக்கிறது? நிச்சயமா இப்ப வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் அந்த குளுக்கோஸ் அந்த மாதிரி போட்டு இது பண்றாங்க. ஆனா இருந்தாலும் அவர் போராட்டத்துல உறுதியா இருக்காரு. ஏன்னா தொடர்ந்து என்னதான் நீங்க இது பண்ணாலுமே சரியான நீங்க உணவுகள் இல்லாத பொழுது பொதுவா எல்லாருமே பிரம்மலா 9 கிலோ இறங்கி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. 9.5 கிலோ குறைஞ்சு போய் விட்டாருன்னு சொன்னாங்க. ஆமாங்க. அப்ப அதனுடைய பாதிப்பு நிச்சயமா உடலுக்கு இருக்குங்க. சரி, அவரை நீங்க எல்லாம் பேசி கொஞ்சம், ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல, கொஞ்சம் உண்ணாவிரதத்தை நிறுத்திட்டு நீங்க களத்துல போராடலாமே அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு அறிஞர், அவர் இந்த மக்களுக்கு தேவை இல்லையா? கண்டிப்பா. அது ஆக்சுவலா ஒரு உண்ணாவிரதத்தை நிறைவு செஞ்சு, ஏன்னா பொதுவா உண்ணாவிரதங்கிறது மக்களை தட்டி எழுப்புறதுக்கு தான். ஏன்னா இப்ப மக்கள் அவர் எதிர்பார்த்ததை விட தட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது, பெரிய ஒரு புரட்சி என்றே சொல்லலாம். ஆமா, இல்ல அதான் சொல்ல வரேன். அதனாலதான் இப்ப எல்லாருமே வலியுறுத்துறாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு போராட்டத்துல ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அவர்தான் நான் சொன்னது, ஒரு முறை சொன்னாரு, நான் பேயாக உங்களை நான் பயமுறுத்துவேன்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அதனால என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்தாக கூட எடுக்கலாம், இல்ல தமிழக மக்களுடைய கருத்தாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த போராளியை நீங்க எல்லாம் சந்தித்து கொஞ்சம் அவரை இது பண்ணணும். ஏன்னா அவர் உயிர் நமக்கு தேவை. இன்னும் இந்த களம் நம்ம எதிர்ப்பவர்கள் RSS BJP என்பவர் சாதாரணவர் அல்ல. இந்தியாவிலேயே ஒரு பயங்கரவாத அமைப்புனா இந்த அமைப்பு தான். நம்ம அவர்களை எதிர்த்து போராடும் பொழுது நல்ல தலைவர்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் அபிஜித் அவர் ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அந்த ஜோனம் வாங்குச்சுதான் அது அடுத்த நகர்வுக்கு நகர்த்தி சென்று இருக்கிறார். அந்த வகையில் அவரால் நமக்கு தேவை. ரொம்ப சிறப்பு. நீங்கள் இவ்வளவு ஒரு முக்கியமான நேரத்தில் நீங்கள் நம்மோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் தினேஷ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு மிக்க நன்றி. நான் தொடர்ந்து உங்களோட தொடர்புல வருவோம். நன்றிங்க. நன்றி, வணக்கம். தோழர், இப்போ நீங்க பாத்தீங்களா, அது போராட்டம் ரொம்ப பெருசா வெடிச்சிருச்சு. இதுல என்னன்னா புதிய செய்தி, சாப்பாடுலாம் மக்களே கொடுக்குறாங்களாம். ஆமா, அதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. சாப்பாடுக்கு எங்க போவாங்க? தூங்குற கூட அங்கங்க படுத்துக்கலாம். பாத்ரூம் கூட அந்த சைடுகளில் கூட போய்க்கலாம்னு வச்சுக்கங்களேன். நானே போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு, ஜந்தர் மந்தருக்கு நான் போயிருக்கிறேன். அதனால பெரிய ஏரியா, அங்கங்க பப்ளிக் டாய்லெட்லாம் இருக்கும். சரிங்க சார். தூங்குற கூட அழகா நீட்டாக தான் இருக்கும். நல்ல மரங்கள்லாம் நிறையா இருக்கணும். இயற்கையான ஒரு பகுதி தான். பொல்யூஷன் பிரச்சனை இருக்கு. நான் பல மீட்டிங் அங்கே போயிட்டு வச்சுங்களேன். ஆனால் இப்போ சாப்பாட்டுக்கு எங்கே போவாங்க? அதில் பிரச்சனை. பல நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ மக்களே சாப்பாடுகளை வழங்குறாங்க. அப்போ இது ஒரு மக்கள் போராட்டமாக மாறிவிட்டது.
அதான உண்மை. சரிப்பட்ட போராட்டம் வந்து மக்கள் போராட்டம் மாறிவிட்டது. இப்போ பிரகாஷ்ராஜ் வந்து அங்கே இருக்கிறாரு, அங்கேயே இருந்து அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து படங்களில் வில்லனாக தான் நடிச்சார். நம்ம ஊரில் பல ஹீரோக்கள் இருக்கிறாங்க. விஜய் கூட விடுங்க, அவர் முதல்வர் ஆகிட்டாரு, ஒரு குரல் கொடுப்பாரு நம்புகிறோம் நிச்சயமாக. இப்போ நிறைய பேர் ஆரம்பிக்கிறேன், கட்சி நான் ஆரம்பிக்கிறேன், தனுஷுங்கிட்டு ஒரு பக்கத்து கொடியை போட்டுக்கிட்டு அவர் திருறாரு. அந்த பக்கத்து பார்த்தோம்னா சூர்யா, இப்படி பல பேர் திருறாங்க. அவங்களாம் போகலாமே, போய் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம்ல. இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு தர்மேந்திரா நடிகர், தர்மேந்திராவுடைய பொண்ணு நினைக்கிறேன், அவங்களாம் வந்து களத்தில் குதிச்சுருக்குறாங்க. ஏதோ ஜோனம்னு அவங்க பேரோட என்ன சொன்னாங்க. இங்கே கூட ரஜினிகாந்த் படத்தோட லிங்கா நடிச்சிருந்தாங்களே ஹீரோயின் சோனாக்ஷி சிங்கா, அவங்களாம் பயங்கரமான குரல் கொடுக்குறாங்க. அப்போ இப்படி எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஏன்னா நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி சாதாரண அமைப்பு இல்லை, ரொம்ப வலிமையான அமைப்பு. அதை வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் எதுக்கவே முடியாது. அதுதான் அங்கே நேரத்தில் அடித்ததை நம்ம பார்த்தோம். தம்பி சொன்ன அந்த தோழர் சொன்ன கருத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதில் வந்து அடிக்கிறதுல கம்பியை வச்சு அடிக்கிறாங்களாம். அடிச்சா ரத்தம் அப்படியே இது பண்ணுற மாதிரி. ஒரு தினம் போகிறேன், காலை உள்ளே விட்டு விழுத்தாட்டுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணப்பட்டதே இவ்வளவு. அப்போ உண்மையாக அங்கே நடக்கிறது எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க. அதனால வந்து ரொம்ப நமக்கு கவலையாக இருக்கிறது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன கட்சி எழுதி கேட்டாங்களா, இல்லை ஆட்சி எழுதி கேட்டாங்களா, இல்லை எங்களை துணை முதல்வர் ஆக்குறாங்களா கேட்கல, ஒன்றும் கேட்கல. அவங்க கேட்ட வந்து தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், அவரை வந்து நீங்கள் வந்து மாற்றி வேற இதுக்கு அமைப்புக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் கைது செய்ய கூட சொல்லல, நியாயமான கோரிக்கை. ஏன்னா இவர் காலத்தில் 152 முறை கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. வெறும் நீட்டு கொஸ்டின் மட்டுமல்ல, ஐஏஎஸ் கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு, ஐபிஎஸ் கொஸ்டின் அவுட் ஆயிருக்குது, +2 கொஸ்டின் அவுட் ஆயிருக்குது, இன்ஜினியரிங் கொஸ்டின் அவுட் ஆயிருக்குது, மெடிக்கல் காலேஜுடைய கொஸ்டின் அவுட் ஆயிருக்குது, ராணுவ பயிற்சிக்கெல்லாம் எடுப்பாங்களாம், அங்க ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த கொஸ்டின் அவுட் ஆயிருக்குது. ஏறக்குறைய 152 முறை கொஸ்டின் அவுட் ஆக்குன்னா நீலாம் என்னடா கல்வி அமைச்சர்னு கேட்கிறாங்க மக்கள். நினைச்சிடாதீங்க, ஸ்ரீலங்காக்குள்ள போய் ஊரே அடிச்சு அவங்களாம் விரட்டி விட்டு சொத்து சூறையாடினாங்க பாத்தீங்களா? ஆலங்கானம் பேரங்கானம் ஓடியே போயிட்டாரு ராஜபக்சே. அதே மாதிரி அங்கிட்டு வங்காளதேசம் அடிச்சு விரட்டினாங்களா விரட்டலையா? ஜென்ஸ் கிட்ஸ்னு தீய வச்சு கொண்டு விட்டாங்க யாரெல்லாம், நீதியமைச்சர்லாம். அப்படிலாம் இங்கே நடக்காது. அதெல்லாம் அப்படி இங்கே வந்து அவர் இந்த யார் இந்த அபிஜித் வந்து ரொம்ப ஜனநாயக ரீதியாக போறாரு. புரட்சி அம்பேத்கருடைய போட்டோவை வச்சிருக்கிறாரு, நேர்மையாக போய்கிட்டு இருக்காரு. அவர் பூக்கொலையோட இருக்கிறாரு, போய் போலீஸ் காலையில் விழுந்து பெர்மிஷன் கேட்கிறாரு. அப்போ இது ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இளைஞர்கள் போராட்டம் சாதாரண வச்சிடாதீங்க. எஜிப்தில் நடந்துச்சு, சிரியாவில் நடந்துச்சு, துருக்கியில் நடந்துச்சு, அந்த காலத்தில் பிரான்ஸில் நடந்துச்சு. ஏன் இந்த காலத்தில் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு இங்கே நடந்துச்சு. அப்புறம் நம்ம ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. இளைஞர்கள் தானே. அப்ப இளைஞர்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. கூப்பிட்டு பேசுங்க, பேசி முடிச்சு என்னன்ற தீர்வை கொடுங்க. இப்போ எங்கள் தலைவர் அங்கே போயிருக்கிறார். எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் தலைவர் என்ற முறையில் சென்றிருக்கிற முதல் தலைவர் எழுச்சி தமிழர் தான். இதை நீ நோட் பண்ணிக்கிறீங்க. எந்த தலைவரும் போகல, எம்பிகள் போயிருக்கலாம், எம்எல்ஏக்கள் கூட போயிருக்கலாம். இப்போ நானும் போக போறேன் 2 நாள், இன்னைக்கு போக வேண்டிய ஆளு. ஆனால் உள்ள விட மாட்டாங்களாம். அதுதான் இப்போ பேசல தோழர், இவர் கம்யூனிஸ்ட் கட்சியிட பொதுச்செயலாளர், இவர்கிட்ட பேசியிருக்குது. இளைஞர்களுக்கு பொதுச்செயலாளர் நம்மளோட நண்பர் தான். அவர் இப்போ நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், இல்லைன்னா உங்களை ஏர்போர்ட்ல இருந்தே உங்களை விட மாட்டாங்க, நீ வந்த பிறகு நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருங்க, வந்த பிறகு நம்ம எப்படி போகலாம்ன்றது திட்டமிடுவோம், உங்களை கொண்டு போய் நேராக அபிஜித்திட்டே நான் உங்களை கூட்டி போய் காட்டிடுறேன். எங்கள் தலைவர் போகும்போது கூட அபிஜித்தை பார்க்க முடியலையே, அவ்வளவு நெருக்கடிகள் இருக்குதான். எங்கள் தலைவர் கூட போய் பார்த்தாருன்னா சௌராக், அவரை பார்த்தா இது கொடுத்தாரு கரெக்டுங்களா? அவ்வளவுக்கு அங்கே வந்து மக்கள் திரள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு. அப்போ இது இளைஞர்கள் வந்து இவ்வளவுக்கு போராடும் பொழுது அரசாங்கம் சிம்பிளான மேட்ரு, சாரிங்க ரைட்டுங்க நான் தப்பு பண்ணிட்டோங்க, அந்த ஆளை மாற்றி விட்றோம், மாற்றி தான் இன்னொரு அமைச்சரை கொடுத்து விடு, இல்லை கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருக்க சொல்லி என்ன இருக்க மாட்டார் அவர். ஏன்னா 152 முறை கொஸ்டின் அவுட் ஆகுனா எவ்வளவு தப்பு. நீட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறான், அவள் கொஸ்டின் அங்கேயே அவுட் ஆகுதுன்னா நாங்கள் நீட்டு வேணாம்னு சொல்லி இங்கெல்லாம் அனிதா உட்பட பல தோழர்கள் இறந்துருக்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தோழர் நல்லா அழகாக சொன்னார் பதில். நீட்டுடைய எதிர்ப்பை முழுமையாக உணர்ந்தவர்கள் தமிழர்கள். நார்த் இந்தியாவில் இவ்வளவு போராட்டம் வந்ததில்லை, முதல் முறையாக இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. அதனால கூட இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய தாக்கம் இல்லை. கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இது வந்து நாங்கள் போராடுறோம். காங்கிரஸ் எதுக்கு போராடுறோன்னா ராகுல் காந்தி அலக்கா தூக்கிட்டாங்க, பாவம் அவ்வளோ பெரிய ஆளை, ஒரு எதிர்கட்சி தலைவரை அலக்கா தூக்கிட்டாங்க ஆளை. அப்போ
அதனால் காங்கிரஸ் போராடி கொண்டிருக்கிறது. இருந்தால் இந்த நேரத்தில் வந்து ராகுல் காந்தி தைரியமாக வந்து ராகுல் காந்தியும் அவங்க தங்கை பிரியங்கா காந்தியும் களத்தில் வந்து குதிச்சாங்க. நம்ம பாராட்டணும். சரிங்களா? எங்கள் தலைவர்கிட்டையும் கேட்போம், விடுதலை சிறுத்தைகள் அடுத்து வந்து என்ன பண்ண போகுது, ஏது பண்ண போகுதுன்னு கேட்போம். கேட்டுட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். ஆனால் ஒன்னே ஒன்று, இப்போ நம்ம அவங்கள்ட்ட பேசணும் பார்த்தீங்களா, இந்த பேசுனதிலிருந்து நமக்கு என்னன்னா அங்கே இருக்கிற கள நிலவரங்கள் முழுமையாக நமக்கு தெரிகிறது. இப்போ நம்ம நேர போய் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் வச்சு உங்களுக்கு பார்க்கப்படும் பொழுது நேரடியாக நம்ம அங்கே சென்றால் என்ன இருக்குமோ அதை வந்து அவர் வந்து தினேஷ் என்பவர் தேசிய தலைவர், அவர் இப்போ எல்லா விளக்கம் கொடுத்து விட்டாரு. இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த போன்ற கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு காலம் சொல்லுவாங்க, இன்ற இளைஞன் பாவம் சிறைச்சேதம் செய்யப்பட்ட தீ குச்சி, விரக்தி கரர் அடித்த சதை ஓலை, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதால் சோம்பேறிகள் என்ற சொர்க்கத்தில் இருக்கிறார். அப்படின்னு இளைஞர்லாம் ஒரு சோம்பேறி பயிலுக, போதக்கார பயிலுக, நீ சும்மா யூடியூப்பை தான் பாப்பாயிட்டு இருந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கே புரட்சி வெடித்து விட்டது இந்தியாவில். நீங்க அப்படியே அறிவிக்கலாம், இந்தியாவில் இளைஞர்கள் புரட்சி வெடித்து விட்டது. ஆகையால் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். அதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம அங்கே நாங்கள் சொல்லலாம் இருக்கிற 2 நாளில் போயிட்டு வந்து உங்களுக்கு கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். ஓகே சார். கண்டிப்பாக இந்த போராட்டம் வந்து ஒரு வெற்றியான போராட்டமாக இருக்கும்னு நம்பலாம். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.